ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே நல்லா சப்பு கொட்டிட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டான கருவாட்டு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவாட்டு தொக்கு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் நெத்திலி மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கருவாட்டு குழம்பு பண்ணுறதுலையே மெயின் ப்ராசஸ் அந்த மீனை க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மீனோட வாடை அடித்தா சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு இந்த இடத்துல நான் மீனோட தலையும் வாலையும் கட் பண்ணி எடுத்துட்றேன். அந்த தலைக்கு கீழே கருப்பு கலரில் ஒரு ஷெல்லாட் இருக்கும், அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அந்த மீனோட தலை ஒரு சில டைமில் தொக்குக்கு கசப்பு தன்மை கொடுத்துரும். இப்போ இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க எல்லா கருவாடையும் தலையும் வாலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக தலையும் வாலையும் பிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக சுடுதண்ணியில் போட்டு கழுவாமல் ஒரு கடாயில் போட்டு சூடு பறக்க ஒரு வறுத்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த மீனில் இருக்க மண் ஈஸியாக வெளியில் வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டு கழுவலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க கருவாடை வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். இது மாதிரி வெந்நீரில் ஊற வைக்கிறதுனால தொக்குக்கு கருவாடு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் கருவாடில் நிறைய உப்பு இருக்கும், அந்த உப்பு அந்த தண்ணியோடு அப்படியே வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெந்நீரில் ஊற வச்ச கருவாடை 4-5 தடவை நல்லா பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கருவாடில் இருக்க தூசு மண்ணெல்லாம் அப்படியே போகும். இப்போ 4-5 தடவை இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே கருவாட்டு தொக்கு பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணணும். நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு குக் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அது போக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வணக்கி விடணும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளே போதுமாக இருக்கும். அடுத்து இந்த மசாலாவில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து அதோட பேஸ்ட்டை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதனோட தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சேர்த்த புளி தண்ணி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல கருவாடு, அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த கருவாடு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வர அளவுக்கு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கருவாடெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அது போக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மணக்க டேஸ்டான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.